வணக்கம் நேர்களே, இது கடக ராசியின் தை மாத ராசி பலன் 2023. தை மாதத்தில் மேஷ ராசியில் ராகு பகவான், 2ஆம் இடமான ரிஷபத்தில் செவ்வாய், 6ஆம் இடமான கன்னியில் சந்திரன், 7ஆம் இடமான துலாமில் கேது, 9ஆம் இடமான தனுசில் புதன், மகர ராசியில் சூரியன், கும்ப ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் சனி, கடைசி இடமான மீனத்தில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரிக்கின்றன. மேலும் இந்த மாதத்தில் முக்கிய கிரகப் பெயர்ச்சியான சனி பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. இதன் பதிவை நம் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு கஷ்டத்தில் இருந்து இன்னொரு கஷ்டத்திற்கு போகிறோம் என்ற பயத்திலேயே இந்த மாதம் ஆரம்பிக்கின்றது. ஏனென்றால் கண்டக சனியில் இருந்து தப்பித்த கடகராசியினர் வரும் ஜனவரி 17ஆம் தேதி அஷ்டமத்து சனியில் நுழையப் போகிறீர்கள். கண்டக சனி காலத்தில் உடல் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளை அனுபவித்திருப்பீர்கள். இந்த மாதத்தில் அனைத்து உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை கிடைக்கப் போகிறது. மேலும் குரு பகவான் சாதகமாக இருப்பதால் தனவரவில் இருந்த தடை இழுபறி விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் ஈடேறும். மேலும் சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்வையிடுவதால் உங்கள் தொழிலில் இருந்த சிக்கல் அனைத்தும் விலகி வருமானம் சிறக்கும். இருப்பினும் இந்த அஷ்டம சனி காலத்தில் நிறைய தான தர்மங்கள் செய்வதால் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து தப்பித்து கொள்ள முடியும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அஷ்டம சனி காலம் என்பதால் ஜனவரி 17ஆம் தேதிக்கு பிறகு மேல் அதிகாரிகளிடம் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரை திருமணம் ஆகாத கடக ராசியினருக்கு திருமண யோகம் நிறைவேறும். இருப்பினும் திருமணம் ஆன கடக ராசியினருக்கு துணையுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எழுந்த வண்ணம் இருக்கும். அனாவசியமாக வார்த்தைகளை விடுவதை தவிர்க்கவும். மேலும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று வேலை செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கடக ராசியினருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: தை மாதத்தில் வரக்கூடிய 5 திங்கட்கிழமைகளிலும் நவக்கிரகத்தில் இருக்கும் சந்திர பகவானுக்கு 3 நெய் தீபம் ஏற்றி 9 முறை நவக்கிரகத்தை வலம் வந்தால் கெடுபலன்கள் விலகும். அல்லது வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு 3 நெய் தீபம் ஏற்றி கடவுளின் அனுக்கிரகத்தை பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சனிக்கிழமைகளில் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ சனீஸ்வர பிரச்சோதயாதே. மேலும் சனிப்பெயர்ச்சி 2023ஆம் ஆண்டு முழு விவரமும் நமது யூடியூப் சேனல் A to Z ஃபன் டாக்கீஸில் வழங்கியுள்ளோம். அதை கேட்டு பயன்பெறவும் மறவாமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுதுதான் இது போன்ற முக்கியமான நல்ல பதிவுகளை உங்களுக்கு வழங்க முடியும். நன்றி, வணக்கம்.